வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். நான் இப்போ காராபூந்தி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, ஏன்னா அதிகப்படியாக உப்பு போடக்கூடாது, மேல் உப்பு போட போகிறோம், கொஞ்சமாக பெருங்காயம், 1 சிட்டிகை ஆப்ப சோடா. இதை எல்லாத்தையும் இட்லி மாவு பாத்திரத்தை விட அடுத்து தோசை மாவு பாத்திரத்துக்கு கரைச்சிக்கணும். முதல்ல 1 கப்பு கடலை மாவை சேர்த்துக்குவோம். 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்குவோம். 1 பிஞ்சு உப்பு, 1 பிஞ்சு பெருங்காயத்தூள், 1 பிஞ்சு ஆப்ப சோடா. எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கலந்துக்குவோம். தேவையான தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம். கட்டி இல்லாத நைஸாக வர்ற மாதிரி கரைச்சிக்கணும். கட்டி இருந்தால் சல்லிக்கரண்டியில் அடைச்சிக்கும். ஃப்ரீயாக மாவு ஊற்றுது பாருங்கள். இதுதான் இதுக்கு பதம். இப்போ கொஞ்சம் சுட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சூடான எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கரைச்சிக்கலாம். அப்போ தான் காராபூந்தி முறுமுறுன்னு இருக்கும், எண்ணெய் குடிக்காது. அதுக்காக தான் எண்ணெய் கலக்கிறது. எண்ணெய் காயுது. மாவு கரைக்கும் போதே எண்ணெயை காய வச்சுக்கணும். இப்போ காராபூந்தி போடலாம். எண்ணெய் காஞ்சிடுது. மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றும்போது தானாக ஒழுகணும். அப்போ தான் முத்து முத்தாக அழகாக வரும். லேசாக அப்படி ஷேக் பண்ணால் போதும். அடுத்து போடும்போது கரண்டியை மாவை வச்சுட்டு கழுவி ஈரமில்லாத தொடச்சிட்டு தான் போடணும். 1 நிமிஷம் வேகட்டும். உடனே திருப்பக்கூடாது. முட்டு முட்டாக அழகாக விழுந்துருக்கு பாருங்கள். அப்போ மாவு நம்ம கரெக்டாக கரைச்சிட்டோன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். வெந்துடுது, எடுத்துக்கலாம். வெந்துடுதான்னு பார்க்க தட்டி பார்க்கலாம். சத்தம் கேட்குது பாருங்கள். இதுதான் இதுக்கு பதம். எடுத்துடலாம். அடுத்த ஈடு போடும்போது கொஞ்சம் எண்ணெய் காயட்டோன்னு கொஞ்சம் நேரம் வச்சு அடுத்து போடும்போது கரண்டியை தொடச்சிட்டு ஈரமில்லாத கரண்டியில் போடணும். இப்போ 2வது ஈடு போடுறேன். எண்ணெய் காஞ்சிடுது. கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணாலே போதும். எல்லா மாவும் இதே போல் போட்டு காராபூந்தி செய்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். உடனே திருப்பக்கூடாது. 1 நிமிஷம் போய் தான் திருப்பணும்.
எண்ணெய் நல்லா காயட்டுன்னு ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் முழுசாக வேகும், வறுபடும். இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே தீஞ்சிடும். பிகினர்ஸ் எல்லாம் கூட பயமில்லாத போடலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். அதான் வறுபட்டதுக்கு அடையாளம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம வீட்டில் நாமளே செய்கிறோன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுது, எடுத்துடலாம். சத்தம் கேட்குது பாருங்கள், அதான் வெந்ததுக்கு அடையாளம். இதே போல் எல்லா மாவும் போட்டு எடுத்துக்கலாம். சுவையான மொறுமொறு காரா பூந்தி ரெடி ஆகிடுது. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சுவையான காரா பூந்தி செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.